கருப்பண்ணசாமி யோசிக்கிறார். இந்த கதை என்ன அப்படின்னா, கருப்பண்ணசாமி வந்து கோயில்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் கோயில்ல. அப்ப கருப்பண்ணசாமி பயந்து அலறி கோயிலுக்குள்ள திடுதிடுன்னு ஓடி வந்துருவாரு. அங்கேருந்து தேவி வந்து சிரிப்பாங்க கருப்பண்ணசாமிய பார்த்து. "ஏன் மணி அடிக்கிற சத்தம் தானே கேட்குது. எதுக்கு இவ்ளோ வேகமா ஓடி வர்ற கருப்பண்ணசாமி?" அப்படின்னு கேட்கும்போது கருப்பண்ணசாமிக்கு ஒரு வருத்தம். "உனக்கெல்லாம் என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதுல்ல. அடிக்கிறது வந்து பக்தன் அடிச்சிட்டுருக்கான், மணி அடிச்சிட்டுருக்கான். பயமா இருக்காதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவி இன்னும் மேற்கொண்டு சிரிச்சுட்டு, "உனக்கு படையல் படைக்க தானே கருப்பண்ணசாமி வர்றாங்க. உன்னை சாமி கும்பிட்டு தானே வர்றாங்க. நீ எதுக்கு இவ்ளோ பயந்து அலறிக்கிட்டு வந்து நீ ஓடி வர்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தேவி கருப்பண்ணசாமிகிட்ட கேட்பாங்க. "தேவி, இந்த பக்தர்கள் பண்றத வந்து நான் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க ஒவ்வொரு தப்பா செஞ்சுட்டு, அதையெல்லாம் எனக்கு வந்து சாமி துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ற தப்புக்கும் என்னைய துணைக்கு சேர்க்குறாங்க. சரி என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாம இருந்துக்கிறேன். எல்லா பாதகத்தையும் பண்ணிடுறாங்க. அந்த மக்களுக்கு எல்லா பாதகத்தையும் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு படையல படைச்சிடுறாங்க வந்துட்டு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. சரி இதெல்லாம் பொறுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப என்னைய வந்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க தேவி அப்படின்னு. "உன்ன ரூமுக்குள்ள போட்டு அடைச்சாங்களா? ஏன் அடைச்சாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தேவி கேட்குறாங்க. "அத ஏன் கேட்குற? எனக்கு வந்து அ திருவிழா ஒண்ணு வந்து நடத்துனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல திருவிழா நடத்துறாங்களே, பரவாயில்ல இந்த மக்கள் நம்மளை வந்து எதுவும் மறக்காம இருக்காங்களே. ஊர்வலம்லாம் போவோம், உற்சவம் நடத்துறாங்க. ஐயோ! ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தேன். இந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா தான் வந்தாங்க. என்னைய வந்து ம் அவ்வளோ அலங்காரம் பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க, பொங்கல் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப இதா தான் இருந்துச்சு. எனக்கு பரவாயில்ல நம்மள எவ்வளோ நல்லா கொண்டாடுறாங்க பாரு இந்த மக்கள்ன்னு சொல்லிட்டு, என் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு. கடைசியில பார்த்தா உற்சவத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா எடுக்க போறாங்க. 2 கோஷ்டி சண்டை போடுறானுங்க. கருப்ப உடையார் கோஷ்டி, பிச்சை உடையார் கோஷ்டின்னு 2 கோஷ்டியா அவன் பிரிஞ்சுட்டான். பிரிஞ்சுட்டு பயங்கர சண்டை போட்டு, "நீ சாமிய எடுத்து பாருன்னு" ஒருத்தன் சொல்றான். "அது எங்களுக்கு தான் சொந்தங்கிறான். நீ எடுத்தா உன்னை கைய கால உடைச்சிருவேன்டான்னு" சொல்லி சண்டை போடுறான். "நீ கை வச்சு பார்றா, ஏய் இது எங்க சாமிடா, இது எங்க குலசாமிடான்னு" ஒருத்தன் ஒரு கோஷ்டி சொல்றான். "நாங்க எடுக்கிறோம்டா, உன்னால முடிஞ்சத பண்ணிக்கடா" அப்படின்றான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே தெரியல. கடைசியா வந்து ஒரு அறைக்குள்ள போட்டு என்னைய பூட்டி வச்சுட்டானுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ம். நான் துணைக்கு கூப்பிடுவேன் நானு, என்னைய காப்பாத்த சொல்லி. எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, "காப்பாத்து, காப்பாத்துன்ட்டு." ஆனா, என்னைய காப்பாத்த சொல்லி நான் யார்ட்ட போய் கேட்பேன்? அந்த அறைக்குள்ள அடைச்சதுமே இந்த ஊர் மக்கள் என்னை எப்படி தெரியுமா பேசிக்கிட்டாங்க? "ஐயய்யோ! போட்டு அடைச்சாச்சா? எப்ப திறப்பாங்க? கோயிலுக்கு போகலையா? ரூமுக்குள்ளேயேவா கருப்பண்ணசாமி இருக்காரு? என்னடா இது? சாமிக்கு வந்த சோதனை. அ சோதனை எனக்கு வந்துருச்சதா அவங்கெல்லாம் பேசும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் விட குழந்தைங்க பேசுகிறது அதை விட இருந்தது எனக்கு. "டேய் சாமி அம்புட்டுக்குச்சுடா" அப்படின்னு. எனக்கு எவ்வளோ வேதனையாக இருந்தது தெரியுமா? கடைசி என்னை காப்பாற்றினது யார் தெரியும்ல? போலீஸ்காரங்க. வந்து பூட்டை உடச்சி அதுக்கப்புறமா என்னைய வந்து காப்பாற்றினாங்க. போலீஸ்கார்ட்டையும் அவனுங்கெல்லாம் பயங்கர பிரச்சனை. இந்த 2 கோஷ்டியும் பிரச்சனை. "நீ கதவை திறந்து நீ சாமியை எடுத்துருவியா நீயி? நீ எடுத்துகிட்டு போய் பாரு" அப்படின்ட்டு. இவங்க பேச்சு இந்த 2 கோஷ்டியோட பேச்சு நான் வேணா பொறுத்துக்குவேன். போலீஸ்காரன் பொறுத்துக்குவானா? சுட்டுப்புடுவேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய காப்பாற்றி இந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு மனசெல்லாம் வேதனை. இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் நல்லது தானே நான் பண்ணுறேன் நான். என்னைக்காவது இந்த மக்களுக்கு நான் பாதக செயல் நான் பண்ணியிருக்கேனா? எதுவுமே பண்ணாத என்னைய போய் அந்த ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சு, என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற மனசு ஏங்குற நிலைமைக்கு என்னை ஆளாக வச்சுட்டாங்க. என்னை அப்படி ஆளாக வைக்கலாமா? இந்த ஒவ்வொரு மக்களும் நல்லா இருக்கணும்னு தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரை காவல் காத்துக்கிட்டு எவ்வளோ சமத்தா நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் நான். யாருக்காவது நான் எந்த தொந்தரவாவது பண்ணியிருக்கேனா? அந்த இருட்டு அறைக்குள்ளே என்னைய போட்டு அடைச்சி வச்சதும் இல்லாமல் கேலி, கிண்டலு, பேச்சோட பேச்சா என்னைய பற்றி என்னவெல்லாம் பேசிக்கிட்டாங்களா தேவி. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னும்போது தேவி சிரிச்சிருவாங்க. சிரிச்சுட்டு, "ஐயோ பரவாயில்ல, அதாவது நாத்திகவாதிய கூட இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
தேவிக்கும் சிரிப்பு வந்துடும். அப்போ இந்த சிக்கல்லேருந்து வந்து எப்படி வந்து விடுபடுறது? இந்த மாதிரி மனுஷங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஒரு மாநாடு ஒன்று கூட்டலாம். அ மாநாடு ஒன்று கூட்டி நமக்கான இந்த மாதிரி சிக்கல் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மலாம் ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இது பண்ணுவாங்க. அப்போ மாநாட்டுக்கு வந்து வரவேற்பு யார்? நீ அப்படின்னு சொல்லிட்டு தேவியே சொல்லிடுறாங்க. இப்போ மாநாட்டுக்கு தலைமை தாங்க யாரை கூப்பிடலாம்? அப்படி 2 பேரும் உட்காந்து யோசிக்கிற மாதிரி இந்த சிறுகதை முடிஞ்சிருக்கும்.